ஒரு அணையா அடுப்பேற்றி 150-160 வருஷமா எரிஞ்சிட்டு இருக்கிறோம். அதே போல ஒரு செயலை இந்த நிகழ்வு கண்டிப்பா பண்ண முடியும். ஏன்னா இந்த காரியம் குறையிறது அடுப்பு அமைப்பு சமம். கரெக்டா குறையும் போது நம்ம அதை ஃபில் பண்ணி மீண்டும் காரி ரொட்டேஷனா வர மாதிரி சூழலை உதவி கொடுக்கலாம். இந்த தர்மம் நடக்கும் போது இந்த கல்யாண செயல் நிகழும் போது மட்டும் நம்மளுக்குள்ளே ஒரு பெரிய மாற்றம் வரும். நம்ம இப்ப நாங்க எல்லாரும் கேட்கிறோம், இப்ப நம்ம 100 இடத்துல வச்சு இதை பராமரிக்கிறோம். கிட்ட 2000-3000 இடத்துக்கு மேல எல்லாத்தையும் கொடுத்து அவங்க எல்லாரும் அதை யூஸ் பண்றாங்க. இப்ப இந்த நிகழ்வுலாம் நம்ம செய்யறதுனா அங்க எல்லாத்தையும் தர்மசாலையில உணவு போயிடுது. எல்லா ஜீவராசியும் உணவு சாப்பிடுது. அது சாப்பிடணும் ஒரு பாராட்டுகளும் அவங்க நம்ம கொடுக்குற ஒரு ஆசீர்வாதமும் ஒரு பெரிய மாற்றம். அந்த மாற்றம் தான் நம்ம எல்லாரும் மேல்நிலைக்கு ஏற்கோன்றது வல்லா சொன்னாரு. தயவு ஒரு விஷயத்த பேசுறாரு சொல்றாரு. அன்புனா இல்லாம எதிர்ப்பு கொடுத்தீங்க. இது ஒரு வழியா நம்ம வழியா என்ன போட்டா அந்த மாற்றம் உடல் மாற்றம் அடையும். அது ஒண்ணுதான் நமக்கு சாதகமா இருக்கணும் அப்படின்னு சொன்னாரு. இது நாம ஒரு 8 வருஷமா பண்ணிட்டு இருக்கோம். அன்புடையீர் அனைவருக்கும் வணக்கம். இது இன்றைய விதை நாளை விருச்சம் சமூக நல அறக்கட்டளை. நாம் மாதந்தோறும் பூச தினத்தன்று அன்பர்கள் பலருடன் சிறப்பு பேருந்தில் வடலூர் அருட்பயணம் மேற்கொள்வது வழக்கம். அந்த வகையில் இந்த மாதமும் பூச தினத்தன்று வடலூர் அருட்பயணம் சிறப்பாக நடைபெற்றது. இந்த வடலூர் அருட்பயணத்தில் சித்தி வளாகத்தில் அங்கு வந்த பொதுமக்களுக்கு நமது அறக்கட்டளை மூலமாக பறவைகளுக்கான விதைமணி கூடுகள் இலவசமாக வழங்கப்பட்டது. இந்த உயிரிழக்க நிகழ்விற்கு உதவிய அனைத்து அன்புள்ளங்களுக்கும் அறக்கட்டளையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் வடலூர் அருட்பயணத்தில் கலந்து கொண்ட அனைத்து அன்பர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த உயிரிழக்க சாதனங்களை பெற்றுக்கொண்டு சென்ற சில அன்பர்கள் அந்த பராமரிப்பதை தங்கள் இடங்களில் வைத்து பராமரிப்பதை எங்களுக்கு புகைப்படம் எடுத்து அனுப்புறீங்க. அது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. அதே போன்று இதை பெற்றுக்கொண்டு சென்ற மற்ற அன்பர்களும் இதே போன்று தங்கள் இடங்களில் வைத்து பராமரிப்பதை எங்களுக்கு புகைப்படம் எடுத்து அனுப்புமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். பொதுவாக கருணையே கடவுள் வழிபாடாக கொண்டு பயணிக்கிறவங்கள்ட்ட ஒரு சொற்றொடர் இருக்கிறது. அதாவது நம்மளுடைய ஒவ்வொருத்தரோட இல்லமும் ஒரு தர்மசாலையாக மாற வேண்டும் என்று அந்த ஒரு சொற்றொடர் இருக்கிறது. ஆனால் நம்ம அனைவராலும் நம்ம வீடுகளில் பல்வேறு மனிதர்களுக்கு நம்ம உணவளிக்க முடியுமா, நம்முடைய இல்லத்தை தர்மசாலையாக மாற்ற முடியுமா என்பது சற்று சிரமமான காரியம். ஆனால் இது போன்ற விதைமணி கூடுகளை மாட்டி அங்கு அதன் மூலம் பல்வேறு பறவைகள் பயனடையும் போது, பல்வேறு பறவைகள் தங்களுடைய பசியை நீக்கி இன்புறும்போது ஒவ்வொருத்தரோட வீடும் எளிதாக தர்மசாலையாக மாறுகிறது. இந்த விதைமணி கூடுகளில் விதைமணிகள் நிரப்புதல் என்பது சிறியவங்க முதல் பெரியவங்க வரை அனைவரும் எளிதாக செய்யக்கூடிய ஒரு கருணையான செயலாகும். எளிதாக செய்யக்கூடிய கருணையான செயல் என்பதால் இதனுடைய ஆற்றலை நம்ம குறைத்து மதிப்பிடக்கூடாது. ஏன்னா நம்ம அந்த சிறிய உயிரிழக்க செயல் செய்வது மூலமாக நமக்கு பெரிய மாற்றங்கள் ஏற்படும் என்பது இதில் சந்தேகமே வேண்டாம். ஏன்னா அந்த சிறிய செயல் பெரிய செயல்களுக்கு வழிவகுக்கும். ஏன்னா நமது அறக்கட்டளை மூலமாக நம்ம பறவைகளுக்கு நீர்க்கிண்ணங்கள் வைக்கிறதுங்கிற ஒரு சிறிய செயல் மூலமாக தான் இதை நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஆனால் இன்றைக்கி நம்ம அறக்கட்டளை மூலமாக கிட்டத்தட்ட 8 முதல் 10 உயிரிழக்க செயல்களை நம்ம பல்வேறு உயிர்களுக்கு செய்துட்டு வரோம். அது மட்டும் இல்லாமல் மாதந்தோறும் வாரந்தோறும் என்று பல்வேறு உயிரிழக்க செயல்கள் செய்வது மூலமாக இதன் மூலம் பல்லாயிரக்கணக்கான உயிர்கள் நமது அறக்கட்டளை மூலமாக பயனடைந்து கொண்டு வருகின்றன. இது அத்தனைக்கும் ஒரு சிறிய உயிரிழக்க செயல் தான் காரணமாக இருந்தது. இதே போன்று இந்த எளிமையான உயிரிழக்க செயல்களை ஒவ்வொருத்தரும் செய்கிறது மூலமாக இதன் மூலம் பெரிய உயிரிழக்க செயல்கள் செய்வதற்கான அவர்களுக்கு அந்த சூழல் ஏற்படும். இந்த உயிரிழக்க சாதனங்களை பெற்றுக்கொண்டு சென்ற அன்பர்களுக்கு வேண்டுகோள் என்னென்னா, நம்ம அறக்கட்டளை நடத்தும் அன்பர்கள் நாங்கள் சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவங்க தான், தினந்தோறும் வேலைக்கு சென்று வருபவர்கள். இதற்கிடையில் நாங்கள் தினந்தோறும் உயிரிழக்க செயல்கள் செஞ்சுட்டு வரோம். வாரந்தோறும் உயிரிழக்க செயல்கள் செஞ்சுட்டு வரோம். மாதந்தோறும் சில உயிரிழக்க செயல்கள் செஞ்சுட்டு வரோம். இந்த பல்வேறு உயிரிழக்க செயல்களுக்கு மத்தியிலும் இந்த உயிரிழக்க சாதனங்களை நாங்களே கைப்பட தயாரித்து அதை பொதுமக்களுக்கு இலவசமாக வழங்குகின்றோம். எனவே இதை பெற்றுக்கொண்டு செல்லும் அன்பர்கள் அதை தங்கள் பகுதிகளில் அன்போடு வைத்து பராமரிக்க வேண்டும் என்பது நமது அறக்கட்டளையின் தாழ்மையான வேண்டுகோளாகும். அவ்வாறு பராமரிப்பதனால பல உயிர்கள் இன்பம் அடைய வேண்டும். அந்த இன்பத்தின் மூலமாக அதை பராமரிப்பவருக்கு பெரிய நன்மை ஏற்பட வேண்டும் என்பது நமது அறக்கட்டளையின் நோக்கமாகும். நம்முடைய இல்லங்களில் பல்வேறு தெய்வங்களின் உருவப்படங்களை வைத்து வழிபடுகின்றோம். பல்வேறு தெய்வங்களின் உருவ சிலைகளை வைத்து வழிபடுகின்றோம். பல்வேறு யந்திர தகடுகளை வைத்து வழிபடுகின்றோம். அவற்றினால் நமக்கு நன்மைகள் நடக்கும் என்று நம்புகின்றோம். ஆனால் அதே போன்ற நன்மைகள் இது போன்ற விதைமணி கூடுகளை நம்ம வைக்கிறதுனால நடக்குமா என்று கேட்டால் அந்த பல்வேறு ஆன்மீக சாதனங்களால் நடக்கக்கூடிய நன்மைகளை காட்டிலும் பல மடங்கு நன்மைகள் இந்த விதைமணி கூடுகள் வைத்து பராமரிக்கும் போது கண்டிப்பாக நடக்கும். அவ்வாறு நடக்கணும்னா அந்த கருணையின் பேராற்றல் மீது ஒரு மிகுந்த நம்பிக்கையும், நமக்கு இந்த உயிரிழக்க சாதனங்களை பராமரிக்கும் போது நம்மளுடைய குழந்தைகளுக்காக இதை செய்கிறோன்ற அந்த அன்பும் இருந்தாலே போதும். நமக்கு தேவையான நன்மைகள்
அந்த ஆன்மீக சாதனங்களை பயன்படுத்தி கிடைக்கக்கூடிய நன்மைகளை காட்டிலும் நமக்கு தேவையான நன்மைகளை இந்த உயிரிறக்க சாதனங்கள் கண்டிப்பாக ஏற்படுத்தி தரும் என்பதில் சந்தேகம் வேண்டாம். வடலூரில் பல இடங்கள்லையும் சித்தி வளாகத்திலையும் மனிதர்களுக்கு அன்னதானம் என்பது மிகவும் சிறப்பாக நடைபெறுகிறது. உலகத்தில் எந்த பகுதியிலையும் நடைபெறாத அளவிற்கு மிகவும் சிறப்பாக நடைபெறும். ஆனால் அதை காட்டிலும் தற்போது தர்மசாலையவே நம்ம இலவசமாக வழங்கக்கூடிய இந்த அறக்கட்டளையின் முன்னெடுப்பு என்பது இது ஒரு புதிய ட்ரெண்ட் செட்டர் போன்ற ஒரு செயலாகும். ஏனென்றால் இதே போன்று மற்ற அன்பர்களும் பறவைகளுக்கும் வாயில்லா ஜீவராசிகளுக்கும் தங்களால் என்ற உயிரிறக்க செயல்களை செய்ய வேண்டும் என்பதும், மேலும் கருணையை பரப்ப முயற்சிக்கும் அறக்கட்டளையின் செயல்பாடுகளுக்கு அனைத்து அன்பர்களும் துணை நிற்க வேண்டும் என்பது நமது அறக்கட்டளையின் விண்ணப்பமாகும். எனவே இதை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பர்கள் அனைவரும் பிற உயிருக்கு செய்வது அனைத்தும் என் உயிருக்கு நானே செய்து கொள்வது என்பதை கருத்தில் கொண்டு இந்த உயிரிறக்க சாதனங்களை பொதுமக்களுக்கு இலவசமாக வழங்கும் இந்த உயிரிறக்க நிகழ்வில் தங்களால் இயன்ற வகையில் உடல் உழைப்பாகவோ பொருளாகவோ பணமாகவோ கொடுத்து உதவிடலாம். அவ்வாறு கொடுத்து உதவுதல் இந்த கருணையை மேலும் பல உயிர்களுக்கு பரப்ப வழிவகுக்கும். இது இன்றைய விதை நாளை விருச்சம் சமூக நல அறக்கட்டளை. நன்றி, வணக்கம். எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் விரும்புக, பகிர்க, கருத்திடுக, பின்னுற்றுக. மேலும் இதுபோல பல பதிவுகளை தொடர்ந்து காண்பதற்கு ஒளிதேகம் வலையொலி பக்கத்தின் சந்தாதாரராக ஆகிடுங்கள் மற்றும் அருகில் உள்ள மணி சின்னத்தை அழுத்திக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.